வாழ்க்கைன்னா ஒரு அர்த்தம் இருக்கணும், இல்லை நம்பிக்கை இருக்கணும். அப்படி வாழ்றது தான் வாழ்க்கை. ஒரு சிலர் கடவுள் மேலே நம்பிக்கையில் வாழ்வாங்க. ஒரு சிலர் கணவன் மனைவி மேலே, மனைவி கணவன் மேலே, பெற்றவங்க பிள்ளைங்க மேலே, பிள்ளைங்க பெற்றவங்க மேலே, இல்லை சுற்றி இருக்கிறவங்க வரவங்க மேலே ஏதோ ஒருத்தர் அப்படி வாழ்வாங்க. ஒரு சிலர் யாரையுமே நம்பலைனாலும் தன்னை மட்டும் நம்புவாங்க. என்னால் முடியும் சொல்லிட்டு தன்னை தானே நம்பி வாழ்வாங்க ஒரு சிலர். இதை எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலர் இருப்பாங்க, மற்றவங்களுக்காகவும் வாழ மாட்டாங்க, அவங்கள பற்றியும் நினைக்க மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. எதை பற்றியுமே நினைக்காம ஒரு சிலர் வாழ்வாங்க. அது வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கைக்கு அர்த்தமும் இல்லை. அப்படி வாழ்றது வாழ்க்கைக்கு அர்த்தமும் இல்லை. ஒன்று உங்களுக்காகவாவது சிரிக்கணும், அழுவணும், வாழணும், மற்றவங்களுக்காச்சும் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் யானோ தானோ எவனோ செத்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வாழறாங்க. அவங்களெல்லாம் திருத்தவும் முடியாது, நம்ம நினைச்சாலும் திருத்தவும் முடியாது. அவங்க திருந்தவும் மாட்டாங்க. சொல்லுவாங்க பார்த்தியா, இந்த ஜென்மத்தில் இவ்வளோதானே. அப்படி வாழறவங்கள அதெல்லாம் வாழ்க்கையாது. கொஞ்சம் ஆலோசிங்க. ஒன்று உங்களுக்காக வாழுங்க, இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்காக வாழுங்க, இல்லை குடும்பத்துக்காக. யாருக்குமே இல்லாமல் இதை எந்த சொல்லுவாங்க பார்த்தியா, பூமிக்கு பாரம்ன்ட்டு. ரெண்டாவது சொல்கிறோம், பூமிக்கு பாரம்னால அப்படி வாழவே கூடாதுங்க. இப்பெல்லாம் பிறந்தா ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. சாதிக்க தேவையில்லப்பா. நீங்க ஒரு அர்த்தத்தோட வாழுங்க, பலன் இல்லாமல் வாழாதீங்க. என்ன சொல்றது, பேசுறவங்க தான் எனர்ஜி போகும். இப்படி இருக்காங்க நிறைய பேர், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் சொல்றது சரிதானே?